அழகர் ஆற்றுல இறங்குற அந்த வைபவத்தோட தாற்பயம் என்ன, அதன் காரணம் என்ன? பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறதே ஒரு பூரணத்துவம், முழுமை அப்படின்னு பொருள். அமாவாசையில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு அது முழுமை அடைகிற ஒரு நாள் அப்படிங்கிறத பௌர்ணமியாக நம்ம வச்சுருக்கிறோம். பொதுவாக நம்முடைய சமய மரபை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்வியல் திட்டமிடல் அப்படிங்கிறதும் வளர்ச்சி அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக வச்சது தான். உதாரணமாக முதல் நாள் அப்படிங்கிறத பிரதமை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ பிரதமர் அப்படின்னா நாட்டினுடைய முதல்வர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது மாதிரி முதல் நாளுக்கு பிரதமை அப்படின்னு பேர், ரெண்டாவது நாளுக்கு துவிதியை அப்படின்னு பேர், மூன்றாம் நாள் நிலவு இருக்கு இல்லையா, அதை திருதியை அப்படின்னு சொல்லுவோம். நான்காம் நாள் நிலவு அப்படிங்கிறத நம்ம பொதுவாக எப்படி சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5, 6, 7 இப்படி வரிசையாக நம்ம வரிசைப்படுத்துகிற பொழுது இப்போ சதுரம் அப்படின்னு சொல்லுவோம், சதுர்த்தி அப்படி சொல்லுவோம் நம்ம. 5ஆம் நாள் அப்படிங்கிறது பஞ்சமி, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ 5னா 5, அதனால் 5ஆம் நாள் என்ன சொல்கிறோன்னா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் நாள் நிலவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சஷ்டி. அதனால தான் முருகப்பெருமானுக்கு சஷ்டி ரொம்ப விசேஷமானது. ஏன்னா 6 குலாம் அவர் தோற்றிய ஊர்களும், 6 குலாம் அவர் தானமும் நூல்களும், 6 குலாம் அவர் மந்திரம் தானே அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுறாங்க. முருகப்பெருமானுக்கு எல்லாமே 6, அவர் தோன்றிய இடம் 6, அவருடைய நாமம் 6, எல்லாமே 6. அதனால் சஷ்டி முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது. 7 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்தமி அப்படின்னு கொண்டாடுறோம். நீங்கள் கிராம வழிபாட்டு முறைகளில் கோயில்களுக்கு போனீங்கன்னா சப்த கன்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 7 பெண் தெய்வங்களுடைய வரிசை இருக்கும், அவங்களுக்கு சப்த கன்னியர். அப்போ 7 அப்படிங்கிறதுக்கு சப்தமி அப்படின்னு பேர். 8 அப்படின்னா அஷ்டமி. இப்போ நீங்கள் கிருஷ்ணதேவராயவில் அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு அமைச்சர்கள் இருந்தாங்க. 9ங்கிறது நவமி, 10ங்கிறது தசமி. அதை 10 ரதங்களை உடையவன்கிறதுனால அவனுக்கு பேர் தசரதன்னு பேர். இப்போ பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, அப்புறம் சப்தமி, அப்புறம் அஷ்டமி, அப்புறம் நவமி, தசமி, 10 தான். அப்புறம் 11ஆவது நாள் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம தசமின்னு சொல்லுவோம், பிடிச்சிருப்போம் நம்ம. அதை ஏகாதசின்னு பேர். ஏகம்னா 1, தசம்னா 10, 10 கூட்டல் 1 11, ஏகாதசி. 12ஆம் நாள் துவாதசி, 13ஆம் நாள் திரையாதசி, 14ஆவது நாள் சதுர்த்தசி, 15ஆவது நாள் ஒன்று அமாவாசையாக இருக்கும் அல்லது பௌர்ணமியாக இருக்கும். இதுதான் நம்ம கணக்கு. 1ல் தொடங்கி 14 வரைக்கும் கொண்டாடி 15ஆவது நாளை சந்திரன் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அதை முழுமை அப்படிங்கிறதாக கொண்டாடுறோம். நம்ம எந்த ஒரு செயல் அல்லது ஒரு சிந்தனை அல்லது ஒரு தொழில் எது செஞ்சாலுமே எது வெற்றி அப்படின்னா அது முழுமை அடைகிற பொழுது தான் வெற்றி. அதனால் நம்முடைய பொதுவாக நம்ம சமய மரபில் சொல்லுவாங்க, நீங்கள் எதை தொடங்கினாலும் ஒன்று அமாவாசையில் தொடங்குங்க அல்லது பௌர்ணமியில் தொடங்குங்க. இப்போ மகாபாரத யுத்தத்தை தொடங்குறது அப்படின்னு முடிவு செஞ்ச பொழுது அமாவாசையில் தான் தொடங்குறாங்க. அது ஒரு பெரிய கதை மகாபாரதத்தில் இருக்குது. நம்ம ஏன் பௌர்ணமி, அப்போ அமாவாசையில் விழா கொண்டாடலாமே அப்படின்னா கொண்டாடாமல் நம்ம பௌர்ணமியில் கொண்டாடுறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரு திருவிழா அப்படிங்கிறது ஒருத்தர் 2 பேர் சேர்கிற இடம் இல்லை, அது பல லட்சக்கணக்கான மக்கள் சேர்கிற ஒரு இடம். இதுக்கு அறிவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கு நிறைய மின்சார பல்புகள், அறிவியல் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுக்கு நம்முடைய பழங்காலங்களில் அது இல்லை. அப்போ நிறைய மக்கள் சேருகிற ஒரு நாள் அல்லது இறைவனை தேடி நடந்து வருகிற பொழுது அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தேவை. அது பௌர்ணமி நிலவு முழு பூரண ஒளியை தருகிற ஒரு நிலவு. அதனால் பௌர்ணமி நாள் அப்படிங்கிறத பொதுவாக திட்டமிட்டு நம்முடைய எல்லா பண்டிகைகளுமே பௌர்ணமி அடிப்படையாக வச்சு தான் இருக்கும். இப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, நம்முடைய தமிழ் மாதங்கள் 12, அதில் தலைமை சித்திரைக்கு தான். அதனால தான் நம்ம தமிழ் வருட பிறப்பை நம்ம சித்திரை மாதத்தில் கொண்டாடுறோம். மேடம் முதலாக அப்படின்னு நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது. மேசராசி முதலாக நம்முடைய ராசியில் பிரித்து வச்சுருக்கிறோம். ஒன்று, இது தமிழ் மாதங்களில் தொடக்கமாக இருக்கக்கூடிய மாதம். இன்னொன்று, எல்லா நல்ல செயல்களையும் தொடங்குவதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. இன்னொரு பெரிய சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமய ரீதியாக பார்த்தீங்கன்னா, இது சித்திரகுப்தனுக்குரிய நாள். சித்திரகுப்தன் யாருன்னா, யமதர்ம ராஜாவுக்கு கீழே இருந்து மக்கள் செய்கிற பாவ புண்ணியங்களை கணக்கெழுதுகிறவர். கணக்கெழுதுகிறவர் எப்படி இருக்கணும்னு தெரியும். முதல்ல கணக்கெழுதுவர் ரொம்ப நடுநிலையாளராக இருக்கணும். ஒருத்தர் செய்கிற பாவங்களையும் குறைச்சி எழுதிடக்கூடாது,
புண்ணியங்களையும் கூட்டி எழுதிடக்கூடாது. இது ரெண்டுமே அவர் வேலை இல்லை. மனிதர்களாக பிறந்தவங்க பாவம் செஞ்சாங்கன்னா என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே எழுதணும், புண்ணியம் செஞ்சதையும் அப்படியே எழுதணும். அதனால் பொதுவாக அந்த சித்ரா பௌர்ணமியில் சித்ரகுப்தனை வழிபடுறது அப்படிங்கிற ஒரு மரபு நம்மள்கிட்ட உண்டு. இப்போ நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தன் தான் நம்முடைய பாவ புண்ணியங்களை எழுதுகிறார் அப்படின்னா, அப்போ பாவம் செஞ்சாலும் அதனுடைய பலனை அனுபவிச்சாகணும், புண்ணியம் செஞ்சாலும் அதனுடைய பலனை அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா அவர் மிக சரியான கணக்கப்பில்லை, மிக சரியாக கணக்கெடுத்து சொல்கிறவர். யமதர்மராஜன் ஏன் அவனுக்கு பேர் அப்படின்னாலே, அவன் யாருங்களையும் பாரபட்சம் பார்க்காதவன். அவனுக்கு இன்னொரு பேரே அங்கதன்னு பேர். என்ன காரணம்னா, யார் பக்கமும் இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அதெல்லாம் பார்க்குறதுனுடைய வேலை இல்லை. அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அவருக்கான பலன்களை தர்றதான் அவனுடைய வேலை. அதை மிக சரியாக குறித்து வச்சிருக்கிற வேலை சித்ரகுப்தனுடைய வேலை. அப்போ ஏன் இந்த சித்ரா பௌர்ணமியை நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நம்ம கூடியிருக்கிறோம். நம்ம பாவங்களும் செஞ்சுருக்கலாம், புண்ணியங்களும் செஞ்சுருக்கலாம். நமக்கு தெரிஞ்சு சில புண்ணியங்கள் செஞ்சுருக்கலாம், தெரியாமல் சில காரியம் செஞ்சுருப்போம், அது சில சமயம் பாவமாக கூட போயிருக்கலாம். இப்படி கூட நம்ம சொல்லலாம். யாராவது ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுருப்போம், அது இன்னொருத்தருக்கு பாவமாக போயிருக்கலாம். அப்போ மனிதர்கள் தெரிந்து தவறு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் தவறு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த தெரிந்து செய்த தவறுகளையும் தெரியாமல் செஞ்ச தவறுகளையும் குறித்து வச்சிருக்கவே சித்ரகுப்தன் தான். சரி, இது எப்போ போகும்? இது எப்போ போகும் அப்படின்னா, நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் இறைவனுடைய திருக்கண் பார்வைக்கு முன்னாடி தான் போகும். ஆண்டாள் ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை அவர் சொல்கிறாங்க. நீங்கள் மாயனே வடமதுரை மன்னனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிரபும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் குறிப்பிடுவார். மாயன் யார்? இந்த கள்ளழகர் தான். வடமுதுரை மன்னன், வட மதுராபுரியில் தோன்றியவன், தூய பெருநீர் யமுனை துறைவன். அவனுக்கு என்ன மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று ஆண்டாள் கொண்டாடுவார். அதுக்கு நம்முடைய ஆழ்வார் பெருமக்கள், அதுக்கு உரை எழுதக்கூடிய வைஷ்ணவ பெருமக்கள் ரொம்ப அருமையாக எழுதுவாங்க. அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னா, கிருஷ்ணன் பெற்ற தாயினுடைய வயிற்றுக்கு பட்டம் கட்டியவன் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்படின்னு என்ன பொருள்னா, பெற்ற தாயினுடைய வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவன். ஒரு குழந்தை என்ன செய்யணும், இப்படி ஒரு குழந்தையை பெறுவதற்கு இந்த தாய் என்ன புண்ணியம் செஞ்சாலோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வளர்ந்த பெருமை கிருஷ்ணனுக்குரியது. அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கக்கூடிய திருமால் இருக்கு, அவர் திருமாலை நம்ம வாயினால் பாடி மனதால் சிந்திக்கணும். அதனால் இப்போ எல்லாருமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோவிந்தா நாமத்தை சொல்கிறதுக்கு என்ன காரணம்? வாயினால் பாடணும். நமக்கு வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நோக்கமே என்னன்னா, நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு இல்லை. அப்படி பார்த்தாக்கா நம்மளோட அதிகமாக சாப்பிட்ற மற்ற உயிரினங்களை வாயில்லா ஜீவன்கிறோம். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், வாய்ங்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லை, வாய்ங்கிறது இறைவனுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்று நாயன்மார்கள் கொண்டாடுறாங்க. நமக்கு எதுக்கு இறைவன் வாய் கொடுத்துருக்கிறார்? இறைவனுடைய புகழை பாடுவதற்காக வாய். வாழ்த்த வாய், நினைக்க மடநெஞ்சு, இறைவனுடைய பெருமையை நினைப்பதற்கு மடநெஞ்சு, இறைவனை வணங்குவதற்காக நம்முடைய தலை. இப்படி தான் நம்ம கொண்டாடணும். அப்போ பொதுவாக நம்ம செஞ்ச நல்வினை கிடைக்கிற பலன்கள் கிடைக்கலாம், ஆனால் தீவினையால் கிடைக்கக்கூடியது எப்போ போகும்னா, பெருமாளை எப்போ நம்ம வணங்குறோமோ அப்போ போயிடும்னு ஆண்டாள் சொல்கிறான். இப்போ நீங்கள் அதை அப்படியே கொண்டு வந்து கள்ளழகர்கிட்ட பொருத்தி பாருங்களேன். இப்போ நம்ம செஞ்ச தீவினைகள் இருக்கலாம், இப்போ கள்ளழகர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். பொதுவாக நம்ம பாவம் போகிறதுக்கு எங்கே போகணும்? கோயில்களை தேடி நம்ம போகணும். ஆனால் நம்ம செஞ்ச புண்ணியம் கள்ளழகர் நேர இறங்கி நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறார். இப்போ ஆண்டாள் மாதிரி பார்த்தோம்னா, நம்ம செஞ்ச பாவமெல்லாம் இப்போ அழகர் திருக்கண் முன்னாடி தீயினில் தூசாக மாறும். அப்படி மாற்றுவதற்காகத்தான் வைகை ஆற்றில் அவர் எழுந்தருளுகிறார். அதுவும் தங்க குதிரை வாகனத்தில் அவர் எழுந்திருக்கிறார். இந்த மஞ்சள் அப்படிங்கிற நிறமே ரொம்ப மகிமை பொருந்திய ஒரு நிறம், அது ஒரு மங்களகரமான ஒரு நிறம். இறைவனே மஞ்சளாக இருந்து மஞ்சள் நிற குதிரையில் மங்களமாக நமக்கு அருள் செய்கிறார். இனி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாம் மங்களமாகத்தான் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம காட்சியின் மூலமாக பார்க்குறோம். நியூஸ் தமிழும் ஓம் தொலைக்காட்சியும் இதை நம்மளுடைய இல்லங்களில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. திரும்ப ஒரு அற்புதமான காட்சியை இப்போ நேரடியாக பார்க்கலாம் நம்ம. இப்போ
சார் அதே மாதிரி தங்க குதிரையில கள்ளழகர் வராரு, அவரை வரவேற்கிறதுக்காக வெள்ளி குதிரையில வீரராகவ பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியையும் நீங்க சிறப்பா சொல்லிட்டா நல்லா இருக்கும். இது ஒரு அருமையான செய்தி. தங்க குதிரையில திருமாலிரும் சோலையிலிருந்து அழகர் வர்றார். அவரை வெள்ளி குதிரையில வந்து வீரராக பெருமாள் வரவேற்கிறார். இந்த வரவேற்கிறது அப்படிங்கிறது தமிழருடைய மிகப்பெரிய மரபு அது. ஆனால் அந்த வீரராக பெருமாள் ஏன் வரவேற்கிறார் அப்படிங்கிறதுக்கு நாட்டுப்புறத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு அருமையான கதை சொல்கிறாங்க. பொதுவாக அந்த அழகர் வந்து வைகையிலேயே இறங்கி அப்படியே அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதாவது மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்காக வந்தார் அவர். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி திருக்கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் கோவிச்சுட்டு போயிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அது உண்மை இல்லை, அது மக்களாக சொல்லிக்கக்கூடிய ஒரு கதை. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக மதுரை பக்கம்லாம் நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா அந்த வீரராக பெருமாளுக்கு அவங்க சொல்கிற பேர் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா கோல் சொல்கிற பெருமாறும்பாங்க. இவருக்கு அவங்க சொல்கிற பேர் இயல்பு நடைமுறை மக்கள், நாட்டுப்புற மக்கள் அப்படி காரணம். என்ன காரணம்னா அவர் அழகர் வர்றாராம். இப்போ ஏற்ற மாதிரி இவர் வீரராக பெருமாள் தானே வர்றாரு. அவர் போய் அழகர்கிட்ட சொன்னாராம், இங்கே பாரு, நீ உன்னோட தங்கை திருமணத்துக்கு தானே வர்ற, நீ தானே தாரா வார்த்து கொடுத்துருக்கணும், நீ வர்ற வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டில் காத்துக்கிட்டு இருந்திருக்கணும்ல, ஆனால் யாருமே காத்துக்கிட்டு இருக்கல. சரி, அவங்க தான் காத்துக்கிட்டு இருக்கல, உன் தங்கச்சி தானே மீனாட்சி, எங்கள் அண்ணன் வராமல் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு அது சொல்லியிருக்கலாம்ல, உன் தங்கையும் சொல்லலை பாரு. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் உன்னை நீ வராத பெருசாக நினைக்கல, உன் கூட பிறந்த தங்கையும் கூட பெருசாக நினைக்கலையே அப்படின்னு கோல் சொன்னதுனால தான் அழகர் கோவிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு மதுரை பக்கம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது இல்லை, அந்த கதையில் உண்மை இல்லை. ஆனால் இவர் வரவேற்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி அழகர் வைகை ஆற்றுல இறங்குறாரு இல்லைங்களா, இது ரொம்ப திருமலை நாயக்கர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு மரபு தான். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இறங்கினார் அப்படின்னா, நம்முடைய அலங்காநல்லூர் பக்கத்தில் தேனூர் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் அழகர் இறங்கினார். இப்போ அந்த ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஊர் வந்து அலங்காநல்லூர். அதுக்கு ஏன் அலங்காநல்லூர்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அந்த ஊருக்கு ஏன் அலங்காநல்லூர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, திருமாலிரும் சோலையிலேருந்து வர்ற அழகர் இருக்காருங்களா, அந்த அழகரை அலங்காரம் செய்கிற ஊர் அந்த ஊர். அலங்காரம் செஞ்ச ஊர் என்ன ஆயிடுச்சுன்னா நாளடைவில் அலங்காநல்லூர் அப்படின்னு மாறிடுச்சு. அப்படியே அவர் அலங்காரம் செய்யப்பட்டு தேனூர் மண்டபத்தில் வந்து அவர் தங்கியிருக்கிறார் அழகர். நீங்கள் கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும். இன்றைக்கி நிறைய அறிவியல் வளர்ந்துருச்சு, நிறைய திரைச்சீலைகள் அது இதெல்லாம் வண்ண வண்ணமாக வந்துருச்சு, நம்ம அலங்காரம் செய்கிறோம். அன்னைக்கு இறைவனை அலங்காரம் செய்வதற்கு மக்கள் பெரும்பாலும் என்ன பயன்படுத்தினாங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன இருந்ததோ அதை பயன்படுத்தினாங்க. அதுவும் எது நல்லதோ அதை பயன்படுத்தினாங்க. அதுவும் குறிப்பாக தமிழருடைய வாழ்வியல் மரபுகளில் மிக மங்களகரமான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல். ஏன்னா அது போட்டால் முளைக்கும், அந்த வித்து முளைக்கும். அதனால தான் நீங்கள் திருமணங்களில் கூட இப்போ தான் நம்ம அரிசியும் பூவும் கலந்து திருமணங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஆனால் அது நம்ம தமிழர் மரபு இல்லை, நெல்லோடு சேர்த்து தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா அது எது பயன்படுத்தப்படுதோ அது அடுத்து முளைக்கணும், அந்த சந்ததி தொடர்ச்சியாக வளரணுங்கிறதுக்காக. இல்லை, அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் மக்கள் என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, நெற்கதிர்களை வந்து அந்த மண்டபத்தை சுற்றி தொங்க விட்டுருப்பாங்களாம். அப்படி தொங்க விட்டு தான் அழகர் இருக்க மண்டபத்தை அலங்காரம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒரு முறை என்ன ஆகிருக்குன்னா, அழகரை வழிபட வர்றவங்க திரிசாற்றுதல்னு ஒரு பழக்கம் உண்டு. கையில் ஒரு நெருப்பு பந்த மாதிரி வச்சுட்டு வருவாங்க. அப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த பொழுது அந்த நெருப்பு பந்தம் மட்டும் அந்த மண்டபம் முழுமையுமே எரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடுற பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் ஓடி போய் உள்ளே இருந்த அழகரை தீக்காயங்களோட காப்பாற்றி கொண்டுட்டு வந்திருக்கிறார். கொண்டுட்டு வந்து அந்த விக்கிரகத்தை, அந்த ஐம்பொன் விக்கிரகத்தை அந்த நெருப்பு அந்த வெப்பம் எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வைகையாற்றுடைய மணலில் கொஞ்சம் நேரம் புதைச்சி வச்சுருந்துருக்கிறாங்க. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, தசாவதாரம்னு ஒரு படத்தில் கமலஹாசன் இதை பயன்படுத்தியிருப்பார். அந்த ஒரு பெரிய இறைவனுடைய பெருமாள் சிலையை கொண்டுட்டு போய் அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இதில் புதைச்சி வைப்பாங்க. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். அப்போ அந்த வெப்பம் தாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு போய் புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. இவர் தீக்காயங்களோடு இருந்திருக்கிறார். அப்போ அரசர் வந்திருக்கிறார். அரசர் வந்து சொல்லியிருக்கிறார், இறைவனை காப்பாற்ற வேண்டிய வேலை என்னோட வேலை, நான் தான் அதை செஞ்சுருக்கணும், ஆனால் நான் அதை காக்க தவறிட்டேன், நீ தான் காப்பாற்றியிருக்கிற, அதனால் வந்து இனிமே அழகருடைய வைபவத்தில் முதல் மரியாதை உன்னுடைக்கு தான், உனக்கு தான் தர சொல்ல போகிறேன் அப்படின்னார். அப்போ அந்த காப்பாற்றினவர் சொன்னாராம், நான் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன், எனக்கு வந்து அழகர் மேலே வந்து இந்த ஈடுபாடு, அவர் வந்து என்னுடைய தெய்வம், காப்பாற்றுறதுக்கு என்னை தவிர யாரும் இங்கே நிற்க முடியும், அவர் எங்களில் ஒருத்தருங்கிறதுனால ஓடி போய் நான் காப்பாற்றினேன், இந்த மரியாதையெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், நான் காப்பாற்றலை, ஒருவேளை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால், அப்படி ஒரு மரியாதை கொடுக்குறதா இருந்தால்
நான் வந்து இந்த தெற்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோயிலில் தான் நான் பூஜை செஞ்சிட்ருக்கிறேன், இந்த மரியாதையை வீரராக பெருமாளுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டதுனால அந்த இப்போ இருக்கிற அந்த வீரராக பெருமாள் தெற்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள், அந்த வீரராக பெருமாளுக்கு முதல் மரியாதை அப்படிங்கிறதுனால தான் அவர் வெள்ளி குதிரை வாகனத்தில் வந்து தங்க குதிரை வாகனத்தில் வர்ற அழகரை வரவேற்கிறார். அவருக்கு தான் இந்த தங்க குதிரையில் வர்ற அந்த அழகர் முதல் மரியாதை கொடுக்குறாருங்கிற தாத்பரியம் தான் அதில் இருக்கக்கூடிய தாத்பரியம். இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனுக்கிட்ட போய் நம்மெல்லாம் எந்த மரியாதையும் கேட்க வேண்டாம். இறைவனுக்காக நம்ம முழுமையுமாக அர்ப்பணிச்சுக்கிட்டா இறைவன் நம்மளை மேலும் உயர்த்துவார், அவரிடத்துல முதலாவதாக நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் நம்முடைய பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம்.